ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இவ்வளோ தான் காசு வரும். அதனால ஜென்யூனாக எல்லோரையும் பேசி போயிட்டாங்க. போயிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டார். அப்படியே சாப்பிட மாட்டார், ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ நான் நினச்சேன், நம்ம செஞ்சது தப்போ, இவர் அவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டார். நான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்துட்டேன். அவரால் அந்த குழந்தைங்கள அரவணைச்சிட்டே இருப்பார், அவர் கூடவே இருக்கும், ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் நான் சொன்ன முடிவுக்கு ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாத காலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டார் சார். அப்போ நான் போய் அழுது கூப்பிட்டேன், பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு நான் வாங்க, அவரால் ரொம்ப முடியலன்னா அவங்க நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த உடஞ்சது தான் அதே டைலாக் சொன்னேன் எங்கள் மருமக. வேணாம்மா, அது விட்டதாகவே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம் அப்பாவன்னு சொல்லி அதுக்கப்புறம் சனி ஞாயிறானா எங்ககிட்ட வந்து 2 நாள் இருந்துட்டு போவாங்க சார். அது ஒரு டைமில் நான் அது யோசித்தேன்.